நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு நைனாமலை வரதராஜ பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் இன்று சரியாக மகா சகஸ்ர தீப அலங்கார நிகழ்வுக்கு நாங்கள் சென்ற பொழுது இருந்த காட்சியை உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். இந்த காட்சியில் 10,108 தீபங்கள் ஏற்றி சிறப்பான முறையில் அலங்காரம் நடைபெற்றதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, எங்களோடு இந்த காடு பிரிக்கி பனை சேனலில் உங்களையும் இந்த ஆலயத்திற்கு இட்டுச் செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்கள், எங்களோடு நீங்கள் பயணிக்கலாம். தீபங்களை ஏற்றி வழிபடுவது என்பது நமது நீண்ட ஆண்டு காலமாக இருந்த பழக்கம். அன்று முதல் இன்று வரை தீபம் ஏற்றி வழிபட்டு வருகின்ற நமது மக்கள் அதை தொடர்ந்து இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் அன்னதானத்திற்காக தாங்கள் வரிசையில் நின்று காட்சியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம். அன்னதானத்திற்காக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவிற்காக வரிசையில் நின்று தாங்களே வரிசை அமைத்து கொண்டு எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் அவர்களாக நின்று கொண்டிருக்கும் காட்சியை உங்களுக்காக நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த நிறைவான பொழுதில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த கருடாத்திரி பக்த குழு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பான ஒரு அம்சமாகும். தொடர்ந்து 16 ஆண்டுகளாக இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் கட்டாயம் குறிப்பிடத்தக்க தகவலாக இருக்கிறது. மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் என்று இறைவனுக்கு உகந்த நாள் என்று சொல்லி நாம் அனைவரும் திறக்காத கோயில்களிலும் பூஜைகள் நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு மார்கழி மாதத்தில் இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்மார்த்த ரீதியாக இதில் பங்களித்து தங்களுடைய கைகளால் இந்த தீபத்தை ஏற்று மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறோம். இந்த வரதராஜ பெருமாள் உட்பிரகாரமாக 3 முறை வலம் வந்து பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் இன்றைய மாலை நேர நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நாளை தொடர்ந்து இன்னும் கருட சேர்வை மற்றும் 4 மாட வீதிகளிலும் திருவிழா போல ஒரு விழா கோலம் போல வருகின்ற நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் இதோ பதிவிடவிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த அடுத்த காணொளியில் உங்களுக்காக மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த கருட பஞ்சமி விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஜெயசித்ரா அவர்கள் இப்பொழுது நடனமாடும் காட்சியை உங்களுக்காக நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு முழு மூச்சாக உறுதுணையாக தான் ஒரு நபராக சுழன்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் 16 ஆண்டுகளாக அவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி அளிக்க விரும்புகிறோம். அவரோடு உடன் ஜானகி அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காட்சியை உங்களுக்காக நாங்கள் இன்று பதிவிட்டிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவினுடைய 2வது பகுதியாக உங்களுக்கு நாங்கள் இன்று பதிவிட்டிருக்கிறோம். இதனுடைய தொடர்ந்து 3வது பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கவிருக்கலாம். நீங்கள் இந்த காடுபெருக்கி பனை சேனல் மூலமாக உங்களுக்கு காட்சிக்கு வைப்பதில் மிகவும் அகமும் மனமும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். இந்த வண்ண விளக்குகளாலும் மேடையில் நடனமாடுகின்ற வண்ண விளக்குகள், குழந்தைகள் மற்றும் ராதை கிருஷ்ணன் போன்ற உருவங்களையும் உங்களுக்காக காண்பித்திருக்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம் நண்பர்.